கரங்கள் அப்படி உயர்த்தி சொல்லமே. ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜா உம்மாளிகையில். ராப்பகலாய் அமர்ந்திருப்பே நாங்க துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. நான் துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. கையமெல்ல ராகமா தட்டலாமா? ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை ஏகமா உயர்த்தி ஆராதனை ஆராதனை எனப்பா கையை நல்லா தட்டமா சேர்ந்து. லெட்ஸ் கோ. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேமு ஆராதனை உமக்கு. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேமு ஆராதனை உமக்கே. கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை ஆராதனை. உங்களுக்குத்தான். கையை நல்லா கையை தட்டி ராகமா 1 2 3 4. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே எங்கள் ஆராதனை உமக்கு. பரிகாரியே
எல்லா துயரம் மறந்திருப்பேன், நான் துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். தட்டினா நல்லா தட்டிடணும். பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லுங்க, அவர் சமூகத்திலேயே வாழ விரும்புகிறார். யார் சமூகத்தில்? இன்னைக்கு நான் பேச போற செய்தி தான் இந்த சபையில் இதுவரைக்கும் பேசினதுலேயே முக்கியமான செய்தி. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னு ஒன்று இருக்கோ அல்லது ஏக்கம்னு ஒன்று இருக்குமோ? கடவுளுக்கு இருக்குமானால் அது ஏது என்ன? அவர் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அவருக்கு எல்லாமே இருக்கு, அவருக்கு எதுவும் வேணுன்ற அவசியம். ஹி இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட், எல்லாவற்றிலும் எல்லாமாய் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். 2, ஹி செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அவர் எப்போவுமே இருக்கிறார். எப்போத்திலிருந்து இருக்கிறார்? எப்போவுமே இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டன்ட், இட்டர்னல் காட். அவர் செல்ஃப் சஸ்டெயின்ட், யாரும் அவருக்கு உதவி செய்யணுன்ற அவசியம். அவரால் எல்லாமே தனக்குள்ளேயே தன்னாலே, எப்படி அது எனக்கு விளக்க தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்துக்கு என்ன மன விருப்பம் இருக்கும்? வாட் இஸ் இஸ் டிசையர்? உங்களுக்கு எனக்கும் 1000 விருப்பம் இருக்கும். என்னதான் 1000 விருப்பம் இருந்தாலும் பாட்டம் லைன் ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாம் சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இதுதாங்க என்னுடைய முக்கியமான ஏக்கம் என்று எல்லோருக்கும் ஒன்று இருக்கும். ஏன் அப்படி முறைச்சு பார்த்தீங்க? எல்லாருக்கும் இருக்கும். அப்படி கடவுளுக்கு ஒரு ஏக்கம், ஒரு டிசையர், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னு நான் சிந்திக்கிறேன். நிறைய பேர் பேசினாங்கன்னா நேராக பேச மாட்டாங்க, சுற்றி வளைச்சே பேசுவாங்க. சிலர் ரைட் டு த பாயிண்ட், பாட்டம் லைன் உடனே சொல்லிடுவாங்க. they don't beat around the bush, they are plain simple frank. இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்வார்கள். என்பது போல கடவுளுடைய இதயத்தினுடைய ஏக்கம் என்ன, என்ன அவருடைய என்ன, எதுக்காக ஒரு துடிப்பா அவர் இருப்பார் அப்படின்னு நான் பைபிள்லேருந்து நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். சரியாக 12 மணி 5 நிமிஷத்துக்கு முடிப்பேன். அந்த ஆமீன், ரொம்ப சந்தோஷம். ஆல்ரைட், நம்பர் 1, யாதியாகமத்திலிருந்து பேசுகிறேன். ஆண்டவர் என்னை அவரிலிருந்து என்னை உருவாக்கினார். நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் என்று நான் நம்புகிறேன். ஹியூமனாக இருக்கீங்கன்னா அவரிலிருந்து என்னை என்று சொல்லும்போது நம்ம எல்லாரையும் கர்த்தர் உண்டாக்கினார். ஸோ ஆதியில் துவக்கத்தில் அவருக்கு ஏதாகிலும் ஒன்று உருவாக்க வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும் அல்லது மேக் பண்ணணும்னு அவர் நினைச்சார்னா, எது வேணுமோ அந்த வேண்டியதை ஒன்று கிட்ட சொல்லுவார். அதிலிருந்து அதை உருவாக்குவார். அது உருவாகிவிடும். அது உருவானதுக்கு அப்புறம் அந்த உருவாக்கப்பட்டது உருவானதை தாங்கிக் கொண்டே இருக்கும். அது முடியும் போது உருவானதுக்கே திரும்பிவிடும். அப்படிதான் அந்த பிரின்சிபிள் ஆதியாகமத்தில். when God wants something, அவருக்கு ஒரு செடி வேணும், கொடி வேணும், மரம் வேணும் அல்லது மிருகங்கள் வேணும், அவர் பூமியை பார்த்து பேசுவார். பூமி அதை கொடுக்கும். அந்த பூமி அந்த மிருகங்களை, மரங்களை, செடிகளை தாங்கிக் கொண்டிருக்கும். உயிர் கொடுக்கும், உயிர் கொடுக்கும். அது மரிக்கும் போது அல்லது சாவும் போது, முடியும் போது அது அந்த பூமியோடு சேர்ந்து விடும். அதுதான் தத்துவம். ஸோ ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று வேணும் என்றால் அந்த வேண்டியதோடு அவர் பேசுவார். அந்த வேண்டியதை அதை கொடுக்கும். அந்த வேண்டியதை கொடுத்தது தாங்கிட்டே இருக்கும். ஆமென், உயிர் கொடுத்துட்டே இருக்கும். அது மரிக்கும் போது அதோடே சேர்ந்து விடும். என்னையே அப்படி பார்த்தீங்க? ஸோ when God wants to create something, தியாலஜிக்கலாக பேசினா, கடவுள் ஒன்றை உருவாக்க நினைச்சா, when he wants to create something, create வேற, made வேற. ஆதியாகமத்தில் 2 வார்த்தையும் சொல்லியிருக்கு. God created, God made. அவர் கிரியேட் பண்ணும்போது அவர் எப்படி கிரியேட் பண்ணார்னா, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கினார். அது அவரால் மட்டும்தாங்க முடியும். நம்ம சிலர்லாம் நம்ம கடவுள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிலதெல்லாம் உருவாக்கலாம், செய்யலாம், ஆனால் சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டிக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். You and I can make something. நீங்களும் நானும் ஏதாவது மேக் பண்ணலாம்.
கேக்க பண்ணலாம், வடை சுடலாம், தோசை செய்யலாம், ஆமென், பொங்கல் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். யூ டோன்ட் கிரியேட் எனிதிங், யூ மேக் சம் திங்ஸ். நீங்க சிலவற்றை உண்டாக்குகிறீர்கள். ஸோ நீங்களும் நானும் கிரியேட் பண்ண முடியாது, உண்டாக்குகிறோம். உங்க வீட்டுக்கு நான் வரேன், நீங்க ஒரு நல்ல பானை உண்டு பண்ணி வெயிலில் காய வச்சு பெயிண்ட் அடிச்சு அழகா ஷோகேஸ்ல வச்சிருக்கீங்க. நான் கேட்டேன், வாவ், இந்த பானை எங்கிருந்து வந்துச்சு? நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க சிருஷ்டித்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? பானை உண்டாவதாக அப்படின்னா பானை உண்டாயிருக்கணும். அது பானை நீங்க உண்டாகல, நீங்க மண்ணை எடுத்து பிசைஞ்சு உருட்டி கிருட்டி 10 வாட்டி உடைச்சு பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க சிருஷ்டிகர் அல்ல, ஆனா உங்களால சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து ஒன்றை உருவாக்க திறன், அந்த கிரியேட்டிவ் டெண்டன்சிஸ் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம சிருஷ்டிகர் அல்ல, ஆனா சிருஷ்டித்தவைகளிலிருந்து பல விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க உருவாக்க முடியும். ஆண்டவர் எப்படி சொன்னார்? 1:11 ஆதியாகமத்தில் கர்த்தர் பூமியை பார்த்து சொன்னார், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களை விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். எதை பார்த்து பேசினாரு? பூமியை பார்த்து பேசினார். அப்போ பூமி ஆல்ரெடி இருக்கு, மண்ணுன்னு ஒன்று இருக்கு. அந்த மண்ணை பார்த்து மரங்கள் செடிகள் உண்டாவதாக சொல்றாரு. உண்டாயிட்டு. என்ன தெரியுமா பிரின்சிபல்? உண்டானதையெல்லாம் இந்த பூமி தாங்கிட்டே இருக்கும், உயிர் கொடுத்துட்டே இருக்கும். என்னைக்கு அது சாவுதோ அந்த பூமியோடு திரும்ப சேர்ந்து விடுகிறது. அப்படியா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா பூமியை உண்டாக்கும் போது வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிட்டு பகலையும் இரவையும் அதெல்லாம் உண்டாக்கினார். ஆனா இதை உண்டாக்கினதிலிருந்து சிலவற்றை உண்டாக்குகிறார். ஆமென். He created the heavens and the earth, but he made, ஆமென், he made, அது இதிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார். 11:1 அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம், and let the waters, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது. எதை பார்த்து பேசுறாரு? தண்ணியை பார்த்து பேசுறாரு. மச்சங்கள், மீன்கள், மிருகங்கள், ஜந்துக்கள் உண்டாவதாக. அதை என்ன செய்து உண்டாக்குது, கொடுக்குது. அந்த கொடுத்ததை அது உயிர் ஊட்டுகிறது. மீனை கொண்டு வந்து நீங்க சர்ச்சில் உட்கார வைக்க முடியுமா? செத்து போயிடும். அது மண், அது தண்ணியில் இருக்கும். தண்ணி அதுக்கு உயிரை கொடுக்கும். அது முடியும் நாள் வரும்போது திரும்ப அந்த தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது, பூமியோடு சேர்ந்து விடுகிறது. என்பது போல கடவுள் ஒன்று வேணும்னு நினைச்சார்னா ஒன்றை பார்த்து பேசுகிறார், அது உருவாக்கப்படுகிறது. உருவானதை உருவாக்கினது உயிர் கொடுக்கிறது. அதற்கு பின்பு அது முடியும் போது மீண்டும் மண்ணோடு பூமியோடு தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப இதெல்லாம் இப்படி உண்டாக்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தார், நமக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்சாரு. மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்ச போது அவர் வேற யாருக்கிட்டையும் பேசல, தன்னோடு பேசினார். 1:26 ஆதியாகமம் 1:26 அவர் யார் கூட பேசுறாரு? and தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் சமுதிரத்தின் மத்திய. ஓகே, சோ உண்டாக்குவோம் என்று அவர் யார்கிட்ட பேசினாரு? தன்கிட்டே பேசினார். எல்லாரும் என்ன கவனிக்கணும், அவரிலிருந்து தான் நம்ம உருவானோம். அந்த பிரின்சிபல் அப்படியே கவனிங்க. அவரிலிருந்து நம்மளை உருவாக்கினாரு, அவர் நமக்கு உயிரை கொடுக்கிறாரு. கேட்க மாட்டீங்க? அவரிலிருந்து நம்ம உருவானோம், அவர் நமக்கு உயிரை கொடுக்கிறாரு. இந்த உயிர் பிரியும் போது அவரோட சேர்ந்து விடும். நீங்க பெரிய அலையில சொல்லிருப்பீங்க. சரி, அப்ப நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் ஆவி அவரோடு போயிருது பாஸ்டர், அப்போ இந்த சரீரம் என்ன ஆகுறதுன்னு என்ன கேட்பீங்க. உங்களை உண்டாக்கும் போது முதல்ல ஆவியில உங்களை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து அதை ஒரு ரூபமாக்கி அது நாசியில் சுவாசத்தை ஊதிய போது மண்ணை அவர் ஜீவ ஆத்துமாவாய் சிருஷ்டித்தார். இப்ப என்ன பாருங்களேன், இந்த பூமி உங்களை உருவாக்கியது, இந்த பூமியிலிருந்து உங்களை உருவாக்கினார். இந்த பூமி உங்களுக்கு உயிரை கொடுக்குது. பூமி தர்ற நெல்லுல இருந்து கோதுமையில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிடுறீங்க. அதுல இருக்கிற மிருகங்களுடைய பாலை எடுத்து டைரி மில்க், ஐ அம் ட்ரிங்கிங் கர்ட், ஐ ஈட் ஐஸ் கிரீம், ஐ ஈட் சீஸ் அண்ட் கிரீம். எல்லாம் அந்த மண் உங்களை உருவாக்குனது, உங்களை தாங்குது, உங்களுக்கு உயிர் கொடுக்குது. ஒரு நாள் இந்த மண்ணான சரீரம், இந்த சரீரம் உடையும் போது, மரிக்கும் போது திரும்பவும் அந்த மண்ணோடு சேர்ந்து விடுகிறது.
நான் பிரின்சிபலை திரும்ப சொல்ல, கடவுளுக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சாருன்னா அதை பார்த்து பேசுவாரு. அது உருவாக்கும், உருவாக்குனது அதுக்கு உயிரை கொடுக்கும். அது முடியும் போது அது அதோடு சேர்ந்து விடும். சோ சரீரம் மண்ணுக்கும் ஆவி தேவனோடும் இணைக்கப்பட, அதனால்தான் கல்லறையில் நின்று போய் இப்படி சொல்லுவோம், உங்கள் சரீரத்தை கடைசி அடக்கம் பண்ணும் போது மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலும் புழுதிக்கு புழுதியுமாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த செடியில ஒரு செடி இருக்கீங்களா உயிரோட? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செடியில ஒரு செடி இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கலாம், இந்த பூமியோடு நான் அது கொடுக்கிற உயிர் எனக்கு வேணாம், நான் அதுல இருந்து தப்பா, அது நல்ல தமிழத்துல நான் புடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பா இருக்கும். சரி, நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இந்த மண்ணோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேப்ப மரம் சொல்லுது. நான் மண்ணிலிருந்து பிடுங்கிக் கொள்வேன், நான் பிரிந்து கொள்வேன் என்று பிரிச்சுட்டா அந்த மரம் என்ன ஆகுங்க? கரெக்டா சொன்னீங்க. அது என்ன ஆகுங்க? செத்து போயிரும். செத்ததுக்கு அப்புறம் அது எங்க போய் சேரணும்? அந்த மண்ணோட தான் கடைசியாக அது எப்படியும் சேர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்பது போல வேப்பச்செடியை புடுங்க, வேப்பச்செடி தன்னையே புடுங்கிக்கிட்டா ஜீவன் கொடுக்கிற பூமியின் தன்மைகள் அதுக்கு இல்லைன்னா அதால வாழ முடியாது. என்பது போல அந்த பிரின்சிபல்ல மனுஷனா இருக்கிற நீங்க அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா நீ சாகவே, சரீரம் சாகாது, ஆவி செத்துரும். இப்ப நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதனாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் தெளிவா நீங்க வாசிங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், Ephesians 2:1 இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறேன். and you, ஒருத்தர கையை நீட்டி சொல்லுங்க, and you he made alive அப்படின்னா அர்த்தம், you உன்னை அவர் மீண்டும் என்ன செய்தாருங்க? ஜீவன் கொடுத்து உயிர்ப்பித்தார். ஏன்னா நீ பாவத்திலும் மீறுதல்களும் செத்து போயிருந்த இருக்கீங்களாங்க. அப்போ நீங்க யாருங்க? வேப்ப மரம் புடுங்கனா அதுக்கு உயிர் போய் அது மண்ணோடு சேர்ற மாதிரி உங்களை நீங்க என்னைக்கு தேவனை விட்டு பாவத்தால் அக்கிரமத்தால் ஏதேன் தோட்டத்தில் பிரிந்தார்களோ அன்னைக்கே உங்க ஆவி சாகவே சாகும் என்று சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் என்ன ஆச்சுங்க? நிறைவேறிடுச்சு. ரட்சிக்கப்படுற அந்த நாள் வரைக்கும் போன வாரம் சொன்ன மாதிரி உங்க ஆவியை விட உங்க ஆத்துமா சீனியர். உங்க ஓகே மறந்துடுறீங்க பாருங்க அதுக்குள்ள. சோ அவர் சொல்றார், நீங்க செத்து போயிருந்தீங்க. தமிழ்ல படிக்கலாம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். அப்ப நீங்க செத்து போயிருந்தீங்க. இயேசுவை என்னைக்குள்ள வந்தாரோ அன்னைக்குதான் உங்களை அவர் என்ன செய்தாருங்க? உயிர்ப்பித்தார். உன்னதங்களில் உங்களை ஒரு அல்லேலூயா சொல்லமா. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். நான் வந்தது என்னங்க தர? ஏன் ஜீவன் தரணும்? யாருக்கு ஜீவன் கொடுக்கணும்? ஜீவன் யாருக்குங்க வேணும்? செத்தவனுக்கு தானுங்க ஜீவன் வேணும். செத்து போயிருந்த உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க ஜீவன் தர. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பக்க சொல்ல, நான் அவர்கிட்ட தான் வந்தேன். நான் என் செய்திக்கு போயிடுறேன். ஏன்னா அவர் விருப்பம் என்னன்னு நான் பார்க்கணும். What is my big God's deepest bottom line heart desire? அவருடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்தினுடைய விருப்பம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி. நம்பர் 2, என்னை எப்படி உண்டாக்கினார்? பக்கத்துல உன்னை எப்படி தெரியுமா உண்டாக்கினாரு? அவர் சாயல்ல உண்டாக்கிட்டார். நீங்க அவருடைய ரெப்ளிகா. அவர் எந்த பிரகாரமோ நீங்களும் அந்த பிரகாரமா உங்களை அந்த சாயல்ல உண்டாக்கி இருக்கிறார். அப்பனா ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னா அந்த விருப்பம் என்ன? அவரை மாதிரியே உன்னை உண்டாக்கினார். முதல்ல யாரை உண்டாக்கினார்? ஆதாம் உண்டாக்கினார். ஏவாளை உண்டாக்க ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமிலிருந்து தான் கர்த்தர். ஆதியாகமம் 2:20 இப்போ ஒரு சம்பவத்தை பக்க சொல்லுங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்னங்கன்னு கேளுங்களேன். கேளுங்க, ஒருத்தர் தட்டி கேளு, தூங்காத. ஆண்டவருடைய விருப்பம் என்னங்க? நான் சொல்றது ஆழமான செய்தி. சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன். 2:20 இப்படி வாசிக்கிறோம். So Adam gave names to all the cattle. எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன செய்தாராம்? பேரிட்டார். எல்லா ஆகாய பறவைகளுக்கும் ஆதாம் என்ன செய்தார்? பேரிட்டார். பூமியின் எல்லா கொடிகளுக்கும் செடிகளுக்கும் அவர் என்ன செய்தார்? இது பாவக்கா, இது கோவக்கா, இது எருமை, இது பன்னி என்று பெயரிட்டார். ஆனால் ஆதாமுக்கோ
ஏற்ற துணை, நல்ல ஆழமா அறிவை கூட கொண்டு வா. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆண்டவருக்கு எனக்கு பாருங்களேன், எல்லா மிருகத்தையும் கொடுத்தாரு, ஜாலியாடுறா சந்தோஷமா இதுங்களை ஓட்டிக்கிட்டு பூமி ஏதேன்ல இருந்தாரு, எல்லாத்துக்கும் பெயரிட்டாரே. ஆனா ஆதாமுடைய மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை என்று கர்த்தர் பார்க்கிறார். நல்லா கேட்கணும், உங்களை யார் சாயல படைச்சாரு? நீங்க அவருடைய ரெப்ளிகா, அவரை மாதிரி தான் நீங்களும் என்று கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஆவியிலிருந்து தான் நீங்க வந்திருக்கீங்க, அவர்லேருந்து நீங்க வந்தீங்க, அவர் உங்களை உயிர் விட்டுகிறார். நீங்க முடியும் போது எங்க போய் சேருவீங்க? அவர்கிட்ட சேர்ந்துருவீங்க. இருக்கீங்களாங்க? அப்போ அவர் சொல்றார், ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை என்று கண்டு அவனை தூங்க வச்சு அவனுடைய விழாவில் ஒரு எலும்பை எடுத்து, பெண்ணு நம்ம சாதாரண தமிழ பொம்பளை, பைபிள் மொழியில ஏவாள் என்று சொல்லிருக்கு ஈவனு வைஃபுக்கு. இன்னும் பைபிள் ஆழமா போக போக வெளிப்பட வரும்போது மணவாட்டி என்ற பிரைட கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு கொடுத்தார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இருக்கீங்களாங்க, ஆதாமுக்கு இதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏன் அவருக்கு எப்படி தெரியும்னா, அது அவருக்கும் அதுதான். நீங்க புரிஞ்சவங்க இருந்திருந்தா ஒரு எகிரி வராம இல்லங்க. ஆதாமுக்கு மணவாட்டி வேணும்னு அவருக்கு தெரிஞ்சு அவன் விழா எலும்பு எடுத்து அவனுக்கு ஒரு மணவாட்டி கொடுக்கிறார்னா, அவருக்கு அதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவருக்கே அதுதான் வேணும். எது வேணும்? ஒரு மணவாட்டி வேணும். அவர் இதய ஏக்கமே ஒரு மணவாட்டி தான். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சீக்கிரம் ஒரு நாள் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, என் மணவாளன் வானமேகத்தில் வரும்போது மண எதிர்கொண்டு போக ஒரு மணவாட்டி தனக்கு. புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. மீண்டும் சொல்றேங்க, அவரிலிருந்து நான் வந்தேன், அவர் என்னை பராமரிக்கிறாரு. நான் முடியும் போது நான் அவரோடு சேர்ந்து விடுகிறேன். ஆதாமுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லை என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொம்மையையும் ரோபோவையும் ஏதோ ஒரு சிலையையும் கொடுக்கலங்க. கடவுள் என்ன தெரியுமா கொடுத்தாரு? ஒரு மணவாட்டி கொடுத்தாரு. ஏன் அவருக்கு மணவாட்டி கொடுக்கணும்? அவர் இதய ஏக்கமே ஒரு நாள் தன் மணவாட்டியோடு ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் வரும் என்று பைபிளில் சொல்லி கேட்டிருப்பீங்களே. நம்பிக்கையுள்ள மணவாட்டி சபையே, இதுவரையும் தட்டாத கையை தட்டி சொல்லுங்க, மணவாளனே வாரும். ஆமென். இவனுக்கு புரிஞ்சிருக்கும். the last point and I will be done. I am going. ஆமென். நான் முடிக்கிறேன். இருக்கீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல அவர் உன்னை எதுக்கு உண்டாக்கினாரு? இவ்வளவு நேரம் சாய்ஸ் பத்தி பேசுறேன். அவரை நீ நேசிக்கணும்னு உண்டாக்குனாரு. எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்க? இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். ஆராதனை என்பது it is your choice. அவர் பிரசன்னத்தில் இருப்பது. The best way of living in his presence is living a lifestyle of worship. ஆராதனை தாங்க உன் அன்பை வெளிப்படுத்துகிற தெய்வ சமூகத்தின் நிறைவு. ஆராதனையில் உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க அவரை துதிக்கும் போது எதுவுமே கர்த்தரை துதிப்பீங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. நீங்க நல்லவருங்க, நீர் உயர்ந்தவருங்க, நீங்க சிறந்தவருங்க, நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். அது மாதிரி வாயை திறந்து உங்க மனவாளனை புகழ்ற மாதிரி ஒரு 4 வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தாவே என் உயிருள்ள நாளெல்லாம் 1 கோடி மக்களை பார்த்தாலும் உமக்கு நிகராக எவருமே. அம்மாமார்களே, மணவாட்டிகளே, இன்னைக்கு வீட்டுல போய் உங்க மணவாளன் கிட்ட சொல்லு, உலகத்துல 10,000 பேரை பார்த்தாலும் ஐயா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பாரு. பாருங்க, ஆமீன் தொலைது பாருங்க. அது பெட்டரா? நல்லா கவனிக்கணும். இப்படி போய் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு, ஐயா உட்காரியா, நீ உட்காரியா, சேர்ல உட்காரியா அப்படின்னு போட்டு ஒரு ஒத்த முட்டிக்கால், என்னங்க ஒத்த முட்டிக்கால் போட்டு, ஐயா நானும் பிறந்ததுல பல கோடி ஆம்பளைங்களை பார்த்தையா, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தத சொல்லி பாரு, உன்னை எப்படி அவர் நடத்துவார் அப்படின்னு. அதை விட்டுட்டு அந்த போயிட்டு அவருக்கு முணங்கிட்டே இரு. என்னங்க
Go to your God and open your mouth and tell him he is great. He is awesome. He is the Lord of hosts. He is El Shaddai. He is the King of kings. You are the Lord of lords. You are my God. You are my husband. Stop it. Open your mouth. தாவீது சொன்னது போல கண்ணீர் எனக்கு ஆகாரமாயிற்று, அதுக்குன்னு கண்ணீரை என் வாழ்க்கை அல்ல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து தேவனின் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துணை, என் கர்த்தர், என் தெய்வம் எனக்கு எல்லாமா இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்பீங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணும். நான் உங்களுக்கு நல்லதான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நீங்க வெற்றி பெறணும். அழுவணுங்க. உள்ளம் உடையும் போது என்ன செய்யணுங்க? அழுவணுங்க. அதுக்குன்னு அழுகியே உங்க ஆராதனையா மாத்திராதீங்க. Don't make it so. ஏன்னா நானும் அவர் ரெப்ளிகாங்க, அவரை மாதிரி தான் நானும். I don't like to cry. Don't cry all the time. Cry once in a while. Open your hearts, pour out your tears, and then lift up your voice and begin to praise the Lord. என்ன பாருங்களேன், ரெண்டு கையை உயர்த்தி அவரை பார்த்து, hey God, I love you ன்னு நீ சொன்னினா, நல்ல மனவாள என்ன தெரியுமா சொன்னாரு? I love you சொல்லுவார். என்ன இப்படி பையனா அவர் ரிப்பீட் ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. அழுவுங்க, வேணான்னு நான் சொல்லலைங்க. அழுகைய ஆராதனையா மாத்தாதீங்க. சில நேரம் கொஞ்சம் அழுவுறது ஒன்றும் தப்பே இல்லைங்க. ரெண்டு கண்ணீர் வச்சு, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியலையான்னு சொன்னா நமக்கு ஒரு பாசம் வருங்க. பரவாயில்ல, ஸ்டாப் இட். பாட்டு கூடங்க, ஒரு பாட்டு கூட ஒரு வெற்றிகரமா பாடல. நீர் என்னோ, ஸ்டாப் தட். எத்தனை பேர் அவர்கிட்ட சொல்லுங்க, ஜீசஸ் டேடி ஐ லவ் யூ. அவர் என்ன தெரியுமா இப்போ சொன்னார்? பரலோகத்திலிருந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூ டூ சொல்லுங்க. கை வச்சுங்க, ஆண்டவரே எவ்வளோ மனிதர்களை பார்த்தேன், நான் திருப்தி அடையவே இல்லை. ஆனா உம்மை போல் ஒரு மனிதனை, தேவனை நான் பார்த்ததே இல்லை. அவர் என்ன தெரியுமா சொல்றார்? நானும் இந்த பூமியில இந்த அண்ட சராச்சரத்துல தேடின உன்னை போல ஒரு மனவாட்டியை நான் பார்த்தது. சபை ஏகோபித்து கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, praise the Lord, Jesus, hallelujah. பக்கத்து உனக்கு ஏதாவது வேணுமா? அவருக்கு கொடு. ஆமென். அவர் கொடுத்தா எப்பவுமே எல்லாத்தையும் என்ன செய்வாருங்க? திரும்ப அவர் என்ன சொன்ன? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ லவ்வ கொடுத்தா, நீ கண்ணீரை கொடுத்தா, நீ வெற்றியை கொடுத்தா, நீ துதியை கொடுத்தா, நீ ஆராதனை கொடுத்தா, நீ அன்பை செலுத்தினா, நீ அவரை பார்த்து சொல்ல, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின். நீ சொன்னினா அவர் சொல்லுவார், உன்னோடு இருப்பதுதான். கைய நல்லா தட்டி அவரை துதிங்க பார்க்கலாம். வெற்றிகரமா துதியுங்கள். நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் ஜெயிக்கிறவர். அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். ஆமென். Hey, hallelujah. Choose to love him. பைபிளில் நான் உங்களுக்கு ஒரு 5-6 வசனத்தை காட்டுறேன். சீக்கிரம், டைம் இல்லை. ஒரு 100 வசனம் காட்டணும். 100மே ஒரே மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் எங்கே இருக்க விரும்ப. பக்கத்தில் கேளுங்க, அவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறார். சொன்னார் 2-3 பேர் நாமத்தில் நடுவில் வருவேன்றார். அவர் வரும்போது அவரை கொண்டாட்டமா வேண்டாமாங்க? இப்படி வச்சுங்களேன். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, ரொம்ப புகழாக என்னை கூப்பிட்டீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் உங்கள் புருஷனும் பிள்ளைங்க உட்காந்து ஒப்பாரி வச்சா எவ்வளோ நேரங்க நான் அதை தாங்குவேன். அதை ஓகே, சிலர் முறைக்கிறீங்க, சிலர் சிரிக்கிறீங்க. ஓகே, யாத்திரை 6:7 என்ன சொல்கிறாருன்றதை சீக்கிரமாக உங்களை பக்காட்டுறேன். ஆமென். நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வம். அடுத்த வசனம் சீக்கிரமாக, லேவியர் 26:12 நான் உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன், நீங்கள் என். சொல்லுங்களேன்,
சொல்லுங்களேன், நீங்கள் என் தெய்வம், நாங்கள் உங்கள் ஜனங்கள். அடுத்த வசனம் எரேமியா 7:23. ஆமேன். அண்ட் வாக் திஸ் 23 24 அண்ட் வாக் 24 கொடுங்க பார்க்கலாம். 7:24 ஓகே. ஐ வில் பி யுவர் காட். சொல்கிறேன், நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்புறம் எரேமியா 11:4. ஆமேன். நீங்கள் என் ஜனம் 25. ஓகே. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் பக்கம். அவர் உன் தெய்வங்க, நீங்கள் அவர் ஜனங்க. உங்கள் நடுவில் நடக்கிறத தான் அவர் விரும்புகிறார். சண்டே எப்படி நீங்கள் வீட்டில் தூங்குறீங்கன்னு தெரியல, உங்கள் காதலை நீங்கள் வந்திருக்கிறார். இன்னும் கீழே எரேமியா 24:7 நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வம். எரேமியா 30:22 நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வம். எரேமியா 31:33 நான் உங்கள் தெய்வம், நீங்கள் என் ஜனங்கள். எசேக்கியேல் 11:20 நான் உங்கள் தெய்வம், நீங்கள் என் ஜனங்கள். ஒரு ஆமேன் சொல்லாமே. 36:28 எசேக்கியேல் நான் உங்கள் தெய்வம், நீங்கள் என் ஜனங்கள். எசேக்கியேல் 37:23 நாங்கள் உங்கள் தெய்வம், நீங்கள் என் ஜனங்கள். எசேக்கியேல் 37:27 நான் உங்கள் தெய்வம், நீங்கள் என் ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சண்டே வந்தவங்கலாம் எனக்கு நிறைய அற்புதத்தை பெறுவீங்க. அடுத்த சண்டேக்குள்ள நீங்க சாட்சிகளை எழுதி முடிப்பீங்க. என்ன அவர் எங்க இருக்கேன்றார், அவர் விருப்பம் என்னங்க, ஏக்கம் என்னங்க. இன்னும் கீழே ஜக்கரியா 8:8 நான் உங்கள் ஜனம், நீங்க என் ஜனம், நான் உங்க தெய்வம். 13:9 நான் உங்கள் ஜனம், நான் உங்க தெய்வம், நீங்க என்னுடைய ஜனங்கள். 2 கொரிந்தியருக்கு போயிடலாம். 2 கொரிந்தியர் 6:16. And what agreement, ஏன்னா நீங்கள் இதுவரை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்கிறீங்க இல்லைங்க. What agreement has the temple of God with idols? For you are the temple of the living God. As God has said, I will dwell in them, I will walk among them, I will be their God, they shall be my people. ஏங்க பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல்னு சொல்லிடுவீங்க, அதுக்கு ஒரு கதை சொல்வீங்க. இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றார், நீங்கள் என்னுடைய ஆலயம், நான் உங்க கூட வாசம் பண்ணுவேன், நான் உங்க நடுவில் இருப்பேன், நான் உங்க தெய்வமா இருப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பேன். கடைசியா வெளிப்படுத்தலின் புஸ்தகம் வரும்போது எபிரேயர் 8:10. Thank you Danny. For this is the covenant that will make with the house of Israel after these days, says Lord. I will put my laws in their mind and write them on their hearts. I will be their God, they shall be my people. I will be their God, they shall be my people. ஆவடியில் ஒரு கூட்டம் ஜனங்க கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா. எங்க உங்க நடுவில் இருக்கிறவர் பெரியவருங்க. நீ வேற எங்கேயும் போய் தொலைய கூடாது. அவர் உங்க தெய்வம், நீங்க அவருடைய ஜனம். And then finally the book of Revelation, வெளிப்படுத்தலின் புத்தகம் 21:1. Now I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away and there was no more sea. And then I just saw the holy city, now Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband. Hallelujah. என் சபையை அலங்கரிச்சு மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்த அலங்காரத்தோடு நான் என் மணவாட்டியை பார்க்கிறேன். கொஞ்சம் ஐதுக்கோ, ஆனா 5 முடிச்சதுக்கு அப்புறம் சாம்பலை, துக்கத்தை, கேவலத்தை, பாவத்தை சொல்லுங்க பரிசுத்தமாய் மாற்றி அமைக்கிற தேவாதி தேவனுடைய ஒரு 3 முறை சொல்வ. சபை ஏகோபித்து கரம் உயர்த்தி ஆமீன் சொல்லட்டும். நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வமாயிருப்பேன். நீங்கள் என் ஜனங்கள், உங்கள் நடுவில் நடந்து நான் உங்கள் தெய்வமாயிருப்பேன். கையை நல்லா தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. Amen. முடிச்சிடலாம். Thank you Lord. புரிஞ்சதா? கோச்சிக்கல யாரும்? ஏன்னா அழுகுற 2-3 எப்படியும் இருக்கும்ல. I am not against anybody, I am not against you, but our God loves you so much. Hallelujah. ஒரு கூட நடக்கணுங்க நீங்க, அதுதாங்க வெற்றி. உறவில் இருங்க. ஒரு 50 வருஷம் கல்யாணம் ஆன ஒரு புருஷன் மனைவி, எத்தனை வருஷங்க? 60 வருஷம். அந்த தாத்தா என்ன தெரியுமா சொன்னாரு? மன்னிக்கணும், அதுக்கு நீங்க அப்படி இருக்காதீங்க. அவர் சொன்னார், அந்த தாத்தா பேட்டி கேட்டாங்க, 68 வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, டெய்லி பேசுவீங்களான்னு கேட்டார்.
அவர் சொன்னார், ஹனிமூனில் ரொம்ப பேசினேன், 10 வருஷத்தில் பேசினேன், 15 பேசினேன், 20 பேசினேன். இப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ரெண்டும் நொண்டி நொண்டி நடக்கும்போது அவர் சொல்கிறார், இப்போ பேசுறதுலாம் ரொம்ப கம்மி, ஆனால் ஒன்றாவே தான் இருப்போம். லொல்லெல்லாம் முடிஞ்சிச்சு. துவங்கும் போது தான் லொல்லு. அந்த மாதிரி அழுவுறது புலம்பர் தான் வளர 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 வளர. அப்போ என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? ஐதுட்டே இருக்கானா அவன் வளரவே இல்லைன்னு அர்த்தம். அவர் முகசாயிலும் உங்கள் சாயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ரொம்பலாம் தேவையில்லைங்க, சும்மா அப்படி நடந்து அவர் கூட போகிற. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் முடியும் போது, நான் அவரிலிருந்து வந்தேன், அவர் என்னை பராமரித்தார், நான் அவரோடே இணைந்து விடுகிறேன். அந்த நித்திய வீட்டில் கர்த்தரோடு கூட இருப்போம். இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான், நீ வீட்டுக்கு போயிடலாம். ஏவாள் அந்த கனியை புசிக்கும் போது ஆதாம் எங்கேயோ போயிட்டான்னு வச்சுங்களேன். அப்படி பைபிள் இல்லை, நீங்கள் வேற சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஆண்டவர் ஆதாமை சந்தித்து சொல்கிறார், உன் மனைவி, உன் மனைவாட்டி, நான் உனக்கு தந்த மனைவாட்டி கனியை புசிச்சிட்டா, இனி அவள் என்ன செய்ய போறா? சாகவே. ஆதாமுக்கு விருப்பமாங்க அவள் சாவது. நல்லா கேட்டு பாருங்க. படுக்க வச்சு விழாலேருந்து புடுங்கி எடுத்து உண்டாக்கி கொடுத்த அழகு பெண்மணி சாவது ஆதாமுக்கு பிடிக்குமா? இந்த பேச்சு எங்கே போதுங்க? பரலோகம் போகுது. இப்போ அப்படியே மாற்றிடுறேனே, தகப்பன் வந்து இயேசுக்கிட்ட நின்று பேசுகிறார் அப்படின்னு வச்சுங்களேன். அவர் சொல்கிறாரு, அந்த மனவாட்டி, எந்த மனவாட்டி? என்னுடைய மக்கள் நான் உருவாக்கினேனே, அந்த மனவாட்டியும் செத்து போயிட்டா. ஏதேன் தோட்டத்திலே சாவு தொடங்கிச்சு. யாராவது செத்தாதான் அவள் உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்போ தான் இயேசு கைமடக்கி சொன்னார், நான் சாகிறேன். அந்த கால்வரிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து போயிருந்த, மரித்து போயிருந்த உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க. மரியாள் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது, சூசையப்பர் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது, எந்த புனிதரும் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது. வானம் விட்டு இறங்கி வந்த ஒரே ஒரு ரட்சகர், என்னுடைய அருள்நாதர், ஒரே பேரான பிதாவினுடைய குமாரன் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்ற நம்பிக்கை உள்ள சபை விசுவாசிகள் கையை தட்டி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மணவாளன் சீக்கிரம் வருகிறார், மணவாட்டியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவடி என்ற மாநகரத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் இமைப்பொழுதில் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் என்றென்றைக்கும் அவரோடு வாழும் பாக்கியத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாய் வருகிறார். 3 முறை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, அவரோடு இணைய போகிறோம். மாரநாதா, பரலோகமின் சொந்தமே. கையை தலைமையில தட்டி 5 ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தார், மணவாட்டி உயிர் பெற்றது. நீங்களும் நானும் ஜீவிக்கிற அவருடைய மணவாட்டி. இன்னொரு 3 முறை சொல்றேன். நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வம். உங்க நடுவுல நான் நடப்பேன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. He died, so the bride has been made alive. We as the church are God's greatest desire. இதுதான் என் செய்தியின் தலைப்பு சுருக்கம். மணவாளனுடைய இதய ஏக்கத்தின் மணவாட்டி வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். உங்களுக்காக தான் அவர் கால்வரிக்கு வந்தார். இந்த சத்தியத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இன்னும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா, இன்றைய இரட்சண்ய நாள். இயேசு ஒருவரே தெய்வம். வானத்திலும் பூமியிலும் மனிதன் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவே ஆண்டவர். அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். 24ஆம் தேதி ஞானசானையருக்கு திரண்டு வாங்க. நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். வருகை சீக்கிரம். இது ஒன்றுதான் சத்தியம். அவருக்காய் வாழுங்கள். இந்த வாரம் நீங்கள் நிறைய நேரம் கடவுளோடு செலவிடுங்கள். ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ், வித் காட் எவ்ரிடே. கர்த்தர் உங்களை
இந்த வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தி நிறுத்துவாராக. ஆமென். Shall we all stand in the presence of God? Thank you. Thank you, Jesus. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். ஒரு 2 அடி பாடும்போது எல்லாருடைய சிந்தனையும் ஏக்கமும் ஒன்றாக இணைஞ்சிடணும். Shall we together look unto God? கரம் உயர்த்தணும் அப்படின்லாம் இனி இந்த சர்ச்சில் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் ரோபோ இல்லை. நீங்களே விரும்பினா உயர்த்தலாம், விரும்பலைன்னா கீழே போட்டுலாம். கை தட்டணும்னு நினச்சா தட்டலாம், தட்ட வேணான்னா தட்டாதீங்க. இட் ஷுட் பி சாய்ஸ். உங்களை தள்ளி உங்களை வற்புறுத்தி எல்லாம் ஆராதிக்க வைக்க கூடாது. அது ஆராதனையாக இருக்காது. நீங்களே ஆராதிக்கணும். கரங்களை மேலே உயர்த்தி மணவாளனே, ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, ஏக்கமே, இனியவரே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அவர் பொன்முகத்தை பார்த்து ஒரு நிமிடம். ஆமென். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. He loves you too much. உன்னை நேசிக்கிறார். நீ உங்க நடுவில் நடக்க விரும்புகிறார். சீக்கிரம் வரும்போது என் மணவாட்டி என்று உன்னை அரவணைத்து ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள சீக்கிரம் திருச்சபை காண்பதாக. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதயமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நில்லுங்களேன் ஒரு சமூகத்தில். He loves you. மீண்டும் மீண்டும் வேதம் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என் ஜனம், நான் உங்க தெய்வம். I will walk among you and I will love you. இந்த கரங்களை உயர்த்தும் போது அவரை சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, டேடி, சத்தமா சொல்லுங்க, டேடி, I love you. அதே வார்த்தை அவர் திரும்ப உங்களை பார்த்து சொல்லுவாருங்க. கர்த்தர் பெரியவர். முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. ஓ ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் பிரியணுமே, நானும் சித்தம். எனது மணவாளனே, எனது
மணவாளனே இதயமே இனியவரே இசையா நான் உம்மை தேடுகிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை. கண்களை திறந்து ஒரு நிமிஷம் நான் பாருங்க. These two things that I want to say. One, நீங்க அவருக்கு நன்றி சொன்னா அவர் நன்றியை திரும்ப சொல்ல மாட்டார், உன்னை வாழ வைப்பார். ஒருத்தர் சொன்னது என் ஞாபகத்துக்கு வருது. கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம இருந்த போது ஒரு டீயும் பண்ணும் கொடுங்கப்பா, நான் உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொன்னார். கடவுள் அவருக்கு டீயும் பண்ணும் கொடுத்தாராம். அதை சாப்பிட்டுட்டு உருண்டு நன்றி சொன்னாராம். கர்த்தர் சொன்னாராம், பண்ணு டீக்கே இப்படி உருண்டினா என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய டீ பிராண்டே கர்த்தர் கொடுத்தாராம். இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஓனரா கர்த்தர் அவரை மாத்தினாராம். டீக்கு நன்றி சொன்னா டீ கடையே தருவார், டீ பிசினஸே தருவார். எப்படி ஒரு மாதிரி என்னை பார்த்து முறைக்கிறீங்க பாருங்க. Learn to give thanks to God. அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல உங்களை உயர்த்துவார். எல்லாரும் கையை சொல்லுங்க. டேடி, உங்க குமாரன் என் மணவாளன் சிலுவையில் செய்த செயல்களை நினைத்து நினைத்து நான் உம்மை ஆராதனை செய்கிறேன். எங்க பிள்ளைங்க இந்த வாரம் முழுவதும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்க பிரசன்னத்திலேயே இருப்பார்களாக. நீர் எவ்வளவு மனவாட்டியை நேசிக்கிறீர், நாங்களும் நேசிக்கிறோம். வெற்றியின் சாட்சிகளை எழுதி முடிக்க கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், நிறைவு, அனுகிரகம், அருள் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களுடன் திருச்சபையோடும் கூடி வந்திருக்கும் தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Have a wonderful day. We'll see you in the evening if you're free. Thank you. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. கையை நல்லா தட்டி உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா.